ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹபி. இது நம்ம எம்பெடட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் எம்பெடட் சிஸ்டம்னா என்ன அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர், ஐஓடி, ஸோ இதை பற்றிலாம் தமிழில் ஈஸியாக கற்றுக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ என்னென்னா, எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஜாப் அண்ட் செக்யூரிட்டி, சேலரி, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது ஒரு பேசிக்கான இன்ட்ரோ வீடியோ தான். எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எம்பெடட் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்க டிவி ரிமோட், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க டிவி ரிமோட்லேருந்து வாஷிங் மிஷின் அண்ட் மைக்ரோ ஓவன், ஏசி ரிமோட் எல்லாமே ஒரு எம்பெடட் சிஸ்டம்குள்ளே தான் வரும். ஏன்னா எல்லா ஒரு டிவைஸ்குள்ளேயும் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் அதோட பிரெயின். எப்படின்னா, நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும்னா நம்ம பிரெயின் சொன்னால் தான் நம்ம அந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் டிவைஸ்க்கு எல்லாமே பிரெயினாக ஒர்க் பண்ணுறது மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கோங்க. எம்பெடட் சிஸ்டம்னா என்னென்னா, ஒரு கமெண்ட் கொடுத்தா அந்த பர்டிகுலர் ஒரு ஒர்க்கை மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் எம்பெடட் சிஸ்டம்னா, இப்போ நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு டிவியோட டிவி ஆன் பண்ணுற பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா டிவி ஆன் ஆகும். ஸோ அது ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை மட்டும்தான் பண்ணும். அதுதான் எம்பெடட் சிஸ்டம். வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா டைமர் செட் பண்ணலாம், 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்னு. ஸோ அது ஒரு பர்டிகுலரான ஒர்க்கை மட்டும்தான் பண்ணுது. ஸோ அது ஒரு எம்பெடட் சிஸ்டம். காரில் அடாஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஏர்பேக் ஆட்டோமேட்டிக்காக ஏர்பேக் ஆகுறது அண்ட் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே இப்போ எம்பெடட் சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லைங்க, எம்பெடட் சிஸ்டம் வந்து ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் எல்லாத்துலேயுமே எம்பெடட் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம். ஸோ இது எம்பெடட் சிஸ்டம்னா என்னென்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எம்பெடட் சிஸ்டம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து என்ன டிகிரி வேணாலும் படிச்சுக்கலாம். பேசிக்காக நான் வந்து எம்சிஏ படிச்சிருந்தேன். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா C++ அண்ட் எம்பெடட் சி. ஸோ எம்பெடட் சினா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சியோட ஒரு அப்டேட் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த சேனலில். ஸோ எம்பெடட் சிஸ்டம் எப்படி கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுவும் தமிழில் லாங்குவேஜ், ப்ரோக்ராம் லாங்குவேஜில் இருந்து அண்ட் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். அண்ட் எம்பெடட் சிஸ்டமோட ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே ஃப்யூச்சர் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து ஃபுல்லாகவே எம்பெடட் சிஸ்டம் கையில் தான் இருக்குது. அதாவது ஏஐன்னு சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு சொல்லலாம். ஏஐ வந்து எல்லா ஜாப்பையும் ஆக்குபை பண்ணலாம். பட் ஆனால் இந்த எம்பெடட் சிஸ்டத்தை ஆக்குபை பண்ண முடியுது. ஏன்னா எம்பெடட் சிஸ்டம் தான் ஏஐவே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம எம்பெடட் சிஸ்டம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருக்கலாம். ஆட்டோமேஷன் அண்ட் ஏர்க்ராஃப்ட் அண்ட் டிஃபென்ஸ் ஆல்சோ எல்லாமே எம்பெடட் சிஸ்டம் கண்ட்ரோலில் தான் வரப்போகுது. எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் ஹோம் இப்போவே அது வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் வேற ஒரு இடத்துல இருக்கலாம், அதாவது ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கலாம். பட் நீங்கள் அங்கேருந்து உங்களோட வீட்டில் இருக்க லைட் ஆன் பண்ணலாம், கேட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃப்யூச்சர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்டில் நேவிகேஷன் அண்ட் அது எவ்வளோ ஹைட்டில் பறக்கணும், அது எல்லாமே எம்பெடட் சிஸ்டம்குள்ளே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர். டிஃபென்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க, மிசில்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுது, எல்லாமே ஒரு எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்குறது எம்பெடட் சிஸ்டமில் இருக்க ஒரு பிரெயின் தான் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், இப்போ ட்ரோன் இங்கே இருக்குது, இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் இருக்க பர்டிகுலர் பிளேஸை அட்டாக் பண்ணோம் அப்படின்னா எப்படி அட்டாக் பண்ணோம், அது ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ணோம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எம்பெடட் சிஸ்டம். நம்ம ஒரு கமெண்ட்டை எம்பெடட் சிஸ்டமில் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம ஷேர் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க மிஷின்ஸ் அண்டு மோட்டார்ஸ் எல்லாத்தையும் அதுவே ஆக்டிவேட் பண்ணி அதுவே லொக்கேஷனை ஃபைண்ட் பண்ணி அட்டாக் பண்ணும். இதுதான் ட்ரோனில் ஒர்க் ஆகுது. மிசில்ஸ் ஆல்சோ சேம் கான்செப்ட் தான், மிசில்ஸும் ஒர்க் ஆகுது. அதாவது ஆப்போனண்ட் கண்ட்ரி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு மிசில் வருது, அதை நம்ம டிடெக்ட் பண்ணி பாதியிலே அடிச்சிடுறோம். அங்கே மேலேயே தடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே, அதாவது இப்போது நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு ரேடார் இருக்கும். அந்த ரேடார் எப்படி கால்குலேட் பண்ணால், ஒரு எதிரி நாட்டிலேருந்து ஒரு மிசில் வருது அப்படின்னா இங்கேருந்தே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஆர் 100, அதோட ரேடார் ரேஞ்சை பொறுத்து இங்கேருந்தே அது டிடெக்ட் பண்ணிடும். அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது, இங்கே தான் வரப்போகுது. ஸோ இங்கே வரதுக்கோ முன்னாடி, அதாவது வானத்திலே வச்சு அடிச்சிடும், நம்மளோட டிஃபென்ஸ் வந்து அடிச்சிடும். ஸோ இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது வந்து எம்பெடட் சிஸ்டம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலரி அண்ட் ஜாப். இதுக்கு ஓப்பனிங்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓப்பனிங்ஸ் டைமில் சொல்கிறேன். இதோட சேலரி அப்படின்னு என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சென்னையை பேஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெக்கார்ட். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெஷருக்கு 3 to 6 lakh 1 இயருக்கு கொடுக்குறாங்க. பெர் இயருக்கு 3.26 LPA வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும். அதே நீங்கள் 2+ years எக்ஸ்பீரியன்ஸ், 2+3 எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 6 to 12 LPA கொடுக்குறாங்க. வந்துட்டோம். எம்பெடட் சிஸ்டம் பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனி நம்ம சேனலில் வந்து எப்படி ப்ரோக்ராம் வந்து கொடுக்குறது, அதாவது ப்ரோக்ராம் பேசிக்லேருந்து கற்றுக்க போகிறோம். சி ப்ரோக்ராம், எம்பெடட் C++, அர்டினோ பற்றின நாலேஜ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே, என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், இல்லை அதுக்கான வீடியோவே போடுறேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எம்பெடட் ஜர்னியை தொடங்கலாம். பை கைஸ்.